2026 கண்டிப்பா தளபதி ஆட்சி புரிவாருன்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். நம்பிக்கையா வருது. வகையில் மக்களின் அபிமானம் நமது கட்சியின் மீது அதிகரித்து கொண்டே வருகிறது. அதனால் மக்களும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளியில் சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம். ஆட்சியே சரியான தளபதி வந்தால் தானே ஆட்சி தமிழ்நாடு உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு உறுப்பினர் தளபதி வரணும்னே தலைமையில் உட்கார மாநாடு வந்தோன்னே அப்போ நாங்கள் வந்தப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அதனால் வந்தோம். அப்போ எங்களுக்கு முழு திருப்தி இருந்துச்சு. இப்போ இந்த மாநாடுக்கு ஏன் முக்கியமாக வந்திருக்கோம் அப்படின்னா நிறையா கேள்விகள் இருக்குது. அதுக்கான பதிலாக இந்த மாநாடு இருக்கும், அமையும் கண்டிப்பாக. யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கான பதிலாக கண்டிப்பாக மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எங்கள் தளபதி டிவிகேன்றாரு. அவர் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ டிஎம்கே தான் எனக்கு எதிரி அப்படின்னு சொன்னார். திராவிடத்தை இது பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தார். இப்போ அவர் ஏன் டிவிகே ஏன் அப்படி சொல்கிறாரு? அதான் ஏன் சொல்கிறாரு, அவருக்கு பயம். தம்பி வருவோம் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கெல்லாம் ஒத்து வராது, அரசியல் ஒத்து வராதுன்னாங்க. இன்னைக்கு தம்பியை கண்டு பயப்படு. தம்பி இல்லை நாங்கள், உனக்கு அண்ணன், உனக்கு அப்பன், அப்பனுக்கு சுப்பேன். சீமானண்ணா, உங்களுக்காக இந்த பதிவு ஏன்டா இந்த மாதிரி மாநாட்டை நீங்கள் நடத்தி காட்டுங்க. நீங்கள் நடத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. வீணாலாம் பேசிட்டுலாம் இருக்காதிங்க. எங்கெங்க போய் காசு வாங்குறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, யார் பேச்சை கேட்குறீங்கன்னு எல்லாமே எங்களுக்கு. முதல்வர் 100 ரூபா கொடுக்க மாட்டாரு, ஓட்டு கொடுக்க மாட்டாரு, பிரியாணி கொடுக்க மாட்டாரு. ஆனால் மக்களின் முதல்வர் சொல்ல ஆம்புலன்ஸ் வெளியில் போகிறதுக்கே வெளியே கட்டமைச்சு சொல்லுங்க சொல்லுங்க தன்பா அணிக்குஞ்சி சொல்லுப்பா சொல்லு சொல்ல அணில் குஞ்சு சீமான் அணில் குஞ்சு சீமான் அணில் குஞ்சு ஸ்டாலின் 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 அணில் குஞ்சு சீமான் அணில் குஞ்சு ஸ்டாலின். எங்க இருந்து வர்றீங்க? வணக்கம் தளபதிக்கு, என்ன தளபதி அண்ணன் அவர்களுக்கு வணக்கங்கள். நாங்கள் பல்லாவரம் தொகுதியில் ஒரு 4 வார்த்தை சொல்லணும். சீமானண்ணா, உங்களுக்காக தான், உங்களை பிடிக்கும். ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு சரியில்லைண்ணா. நீங்கள் எலி குஞ்சு அப்படின்ட்டீங்க. நீங்கள் சிங்கமாகவே இருங்க. சிங்கமாக தான் காட்டில் போயிடுங்க. எலி குஞ்சு இருந்தாலும் நாங்கள் ரோட்டில் தான் இருப்போம். ஏன்னா இந்த மாதிரி மாநாடு நீங்கள் தளபதி பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த மாநாடு நீங்கள் நடத்திட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறது நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆனால் தளபதியை பற்றி பேசுறதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் சீமான் அவர்களை முன்னாடியோ எந்த கெப்பாசிட்டியும் வாங்கலை. இப்போ தான் ஏதோ சின்ன வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு தகுதி கிடையாது. நாங்கள் 2026 எம்ஜிஆர் மாதிரியும் அண்ணா மாதிரியும் சிஎம் ஆகி காமிக்கிறோம் நாங்கள். ஓகேவா? இன்னும் எங்கள் தளபதியை பேசுறதுக்கு இன்னைக்கு தளபதி பேச ஸ்டாலின் என்ன பண்ண தெரியுமா? ஸ்டாலின்ல போய் நல்லா விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கூட்டணி இல்லாமல் மறைமுகமாக பேசிட்டு பங்கு அதை வாங்கிட்டு பின்னாடி பேனா சின்ன வைக்க கூடாதுன்னு அது பின்னாடி பேனா சின்ன வைங்கய்யா அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது எங்கள் தளபதி. ஒரே ஒரு மக்களுக்காக 200 கோடி விட்டு வந்த தளபதி அவர்களை என்றுமே போற்றுவோம். தளபதி வாழ்க, தமிழக வெற்றி கழகம் வாழ்க. கூட்டம் வேற ஏதாவது சொல்லுங்க. சரி சரி ஐயா, நான் சொல்லிட்டேன் ஐயா, நாங்கள் அணில் கூட்டம் கிடையாது ஐயா. அவங்க சொல்றது நாங்கள் அணில் கூட்டம் இடப்படல. ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு படையை பாருங்க. இந்த மாதிரி இத்தனைங்க எல்லாருக்குமே ஒர்க்கிங் டேலே இவ்வளோ கூட்டம். நாங்கள் சனி ஞாயிறில் வச்சுருந்தா எங்களுக்கு எவ்வளோ கூட்டம் வரும். நாங்கள் அணில் கூட்டம் கிடையாது. நாங்கள் சிங்கத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில் இன்னொரு மிருகம் பிறந்து வரணும். அதோட கூட்டம் நாங்கள். ஓகேவா? அதோட கூட்டம் நாங்கள். எங்களோட வாழ்க்கை எல்லாமே தளபதிக்காக மட்டுமே.
நாங்க வந்து 200 ரூபாய்க்கு போட்டுக்காக வரலங்க, பல்லாவத்துல இருந்து வந்துக்கிறோம். 200 ரூபாய்க்கு போட்டுக்காக வரல, தளபதி ஒரு ஆளுக்காக வந்திருக்கோம். ஒரே நிமிஷம், இத்தனை வருஷத்துல நீங்க உங்க முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காரு நீங்க சொல்லுங்க. நீங்க எடுக்கிறீங்க, பேட்டி எடுக்கிறீங்களா, நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணிருக்காரு. ஒன்றும் பண்ணல. இல்ல ஏதாவது பண்ணிருக்காரா? இல்ல அவர் சிஎம் நமக்கு வேலை, அவர் விட்டுருங்க. என்ன பண்ணிருக்காரு? ஒன்னும் ஏதாவது பண்ணிருக்காரா? நீ சொல்லுண்ணா, நீ சொல்லி இல்ல சொல்றதுக்கு நம்ம பேட்டி எடுக்கல. நல்லதை நடக்கணும், நல்லதை செய்யணும்னா 2026 மறக்காம நீங்க உங்க ஒய்ஃபு உங்க குழந்தைங்க எல்லாம் வந்து பேசியாதீங்க. வேற எவனுக்காவது போட்டீங்கன்னா இப்ப இருக்கிற நாடு 4 நாளுக்கு கழிச்சு போயிடும். நாம என்ன பண்ணுவோம், முக்காடு போட்டு தூங்கிடுவோம். அவர் மாமா என்ன பண்ணுவாரு, ஒன்றும் பண்ண முடியாது. நல்லதை செய்யறது யாரோ. நான் ஒரே நிமிஷம்ண்ணா, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? ஒரு 5000 ரூபா சம்பாதிப்பியா? ஒரு 5000 ரூபா மாசத்துக்கு. வருஷத்துக்கு 3000 கோடி 30,000 கோடி 40,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு இங்க இல்ல. எவனோ எப்படி தெரியல, எந்த நாட்டுக்காரனே தெரியல. அண்ணனை வச்சு படம் அதெல்லாம் விட்டு உனக்கோசம் எனக்கோசம் தான் வந்திருக்காரு. நல்லதை செய்யுங்க, நீயும் நல்லா இருப்ப, நானும் நல்லா இருப்பேன். நல்லது நடக்கும். அவர் அதுக்கு தான் வந்திருக்காரு, நல்லது நடக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. அவர் இருக்கணும் வச்சா சம்பாதிச்சுட்டு வீட்டு ஃபுல்லாக கொடி கொட்டி அடிக்க வச்சுட்டு அவர் அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு போயிருக்கலாம். இல்லை பேசணும்னு பேசலன்னா உண்மையா நம்ம சிந்திப்போம், செயல்படுவோம். வெற்றி நிச்சயம். 2026 வெற்றி நிச்சயம். சீமானண்ணா, உங்களுக்காக இந்த பதிவு. ஏன்டா இந்த மாதிரி மாநாட்டை நீங்க நடத்தி காட்டுங்க. நீங்க நடத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. வீணாலாம் பேசிட்டுலாம் இருக்காதீங்க. எங்கெங்க போய் காசு வாங்குறீங்க, என்னென்ன பண்றீங்க, யார் பேச்சை கேட்குறீங்கன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால நீங்க பண்றது நேர்மையா பண்ணுங்க, உண்மையா பேசுங்க, தப்பா பேசாதீங்க. தளபதியை பத்தி தப்பா பேசுறது உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் ஒழுங்கா இருந்து உங்கள் முதுவை திரும்பி பாருங்க. திரும்பி பார்த்து என் தளபதி கிட்ட வாங்க. தளபதி மாதிரி இந்த மாதிரி மாநாடை நீங்கள் நடத்துங்க. நடத்தி காலத்து நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். ஊர் எந்த ஊர்? தஞ்சாவூர் மாவட்டத்தில் எந்த ஏரியா? தஞ்சாவூரை. சரி, ஓகே ஓகே. சொல்லுங்கள், தளபதியை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க? அதுக்காகத்தானே வந்திருப்பீங்க. அவர் தலைவர் பார்க்கணும், அதோட அவர் என்ன கொள்கைகள் வேறு ஏதாவது பேசுகிறாரா அதை பார்க்க அவர் ஆர்வத்தில் தானே வந்திருப்பீங்க. ஆல்ரெடி போன மாட்டில் கொள்கையெல்லாம் சொல்லிட்டாரு. சரி சரி. புதுசாக என்ன பேசுகிறாங்க புதுசாக. ஓகே. வேற ஒன்றும் ஃபுல்லாக சிஎம் பதவியில் உட்கார வைக்கணும். எல்லாமே அதான். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரணும். 1000 ரூபாயை கொடுத்து விட்டு 10,000 ரூபா 15,000 ரூபா ஃபைன் போடுறாங்க. ஆட்டோ டிரைவர், அவர் ஆட்டோ டிரைவர் 1000 ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஃபைன் ஆன்லைனில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் தொழிலில் ஒன்றும் லாபம் இல்லை. ஃபுல்லாக 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பல வழிகளில் ஃபைன் போடுறாங்க. காவல்துறை ரொம்ப அத்துமீறாங்க. எங்களுக்கு விடியல் வேணும். அதுக்கு தளபதி இந்த கூட்டத்திலே அவங்க தெரிஞ்சிருக்கோம். அரசியல்வாதிகளுக்கு மொத்தம் கவனமும் தெரிஞ்சிருக்கோம். தளபதி இந்த கூட்டத்தை பார்த்து ஒரு லைட்டாக காட்டுவோம். எங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. 2026 ஒரு வாய்ப்பு உண்டு. அவர் ஒரு சினிமா துறையில் இருந்தவங்க தான், இவர் ஒரு சினிமா துறையிலேருந்து வரவங்க தான். அவரோட வழியில் இவரும் பின்பற்றாரு. அவரோட எம்ஜிஆர் என்ன பாதையோ அதில் இவர் பின்பற்றுறாரு. அதுக்கு தான் அந்த போஸ்ட் வச்சுருக்காங்க. தமிழக வெற்றி கழக அனைத்து உறுப்பினர்களும் மற்றும் தொண்டர்கள் இங்கே மதுரை மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தளபதி வருங்கால சிஎம் ஆகிறதுக்கு 100% கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் முன்னாடியே சில கோரிக்கைகள்லாம் அவர் அந்த கோரிக்கை கட்டளை விடுவாங்க எலெக்ஷன் முன்னாடி. அந்த கட்டளைலாம் அந்த 10 கட்டளைன்றது ஒரு மக்களுக்கு ஒரு சிறந்த முறையில் அந்த கட்டளையாக இருக்க வேண்டும். அதில் முதல் கட்டளையாக எல்லா ஊர்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் தளபதிக்காக ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கோ ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ ஒரு முக்கியமான ஒரு சமுதாய கூட்டம் மாரி தளபதி சமுதாய கூட்டம்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்திலையும் ஒரு ரெண்டு இது ஒரு பில்டிங்கோ ஒரு கட்டடமோ ஒன்று கட்டணும். அது இந்த கட்சிக்கு ஒரு சிறந்த ஒரு முக்கிய பணியாக செயல்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பணியாக இருக்குது. அது இந்த கோரிக்கை எங்களுக்கு நிறைவேற்றி தர மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் பாண்டிச்சேரி பக்கத்தில் பொம்மையப்பாளையம், மானூர், கோட்டப்புலேருந்து வந்துக்கிறோம். இதை தளபதிக்கு கண்டிப்பாக நான் பேசியது கண்டிப்பாக தளபதிக்கு போகணும். தளபதி எல்லா மாவட்டங்களிலும் ஒரு கூட்டம் நடத்துக்கு எல்லா மாவட்டங்களையும் ஒரு மாவட்டத்துக்கு 2 அந்த சமுதாய கூடமே தளபதி சமுதாயம் கூட சொல்லிட்டு 2 உருவாக்கி தர முடியும். மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. ரோட் எல்லாம் பிளாக் பிரிட்ஜ் கட்டின்னு தடுக்கிறீங்க. ஒரு வண்டி கூட உள்ள விட மாட்டீங்க. நல்லா இருக்கு. ரோட்டை நோண்டி போடுறீங்க. ஒரு தமிழை உள்ள விட்டு ஆகுறதா? இந்த தமிழக வெற்றிக்கான மாநாட்டுக்கு மட்டும் இவ்வளவு தடை விதிக்காங்க. பதில் சொல்லுங்க. டிவிகே மாநாட்டுக்கு ஏன் இவ்வளவு தடை விதிக்காங்க? 100 ரூபாய் எப்படி கூட்டம் வச்சா?
ஃபெயில் பாரு யார் 100 லீடர் யாருக்கு 200 ரூபாய்ல போறல எல்லாரும் பசங்க சின்ன பையன் ஏன் வெளிய வரல வந்தா கூட்டம் தாங்காது வந்தா கூட்டம் தாங்காது நீ ஓட் பண்ண மாட்டா அஜய் கப்ப தோக்கு பாது ஊருக்கு ஜப்பான் முதல்வர் அவரு 100 ரூபாய் கொடுக்க மாட்டாரு ஓட்டு கொடுக்க மாட்டாரு பிரியாணி கொடுக்க மாட்டாரு ஆனா மக்களுக்கு முதல்வர் தஞ்சை மாவட்டம் சிவங்கி பகுதி தலைமையிலேருந்து வரேன். என் பேர் கிருஷ்ணகுமார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கோட்பாடுலாம் நம்ம போன மாவட்டத்துலேயே நாங்கள் எல்லாமே தளபதி சொல்லிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்கட்சிகள் வந்துட்டு எங்களை ஏளனமாக பேசுகிறாங்க. இன்னமும் டிவிக்கு வந்தவன் தகுதிக்கு வந்தவன் சொல்லி எங்களை இன்னமும் ஏளமாக தான் நினச்சிட்ருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பதிலடியாக இன்னைக்கு இந்த நிமிஷம் எங்கள் தளபதி அவங்களுக்கு பெரிய பதிலடியாக கொடுப்பாருங்கிறத இந்த இந்த பல லட்சம் மக்கள் வந்திருக்கிறதுலையே அந்த ஏளனமாக பேசக்கூடிய அந்த எதிர்கட்சிக்காரங்களுக்கு சிறந்த பதிலடியாக இருக்குங்கிறது நான் இந்த இடத்துல ஆட்சியே சரியில்லை. தளபதி வந்தாதான் ஆட்சி தமிழ்நாடு உறுப்பினர் தமிழ்நாடு உறுப்பினர் தளபதி வரணும்னு தளபதியில் உட்கார வைப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்சஸ் தேவை. அதனால எல்லாமே கஷ்டப்படுறாங்க. எங்க பாருங்க அடிக்கிற வெயில்ல வரணும். தளபதி உட்கார வைக்கணும். முதலமைச்சர் உட்கார வைக்கணும். தூங்க மாட்டேன் உட்கார வைக்கணும். கண்டிப்பா இந்த தடவை ஜெயிச்சிருவோம்ல. 34 தளபதி தான் அடுத்த சிஎம். முதல்வர் விஜய் ஓட்ட போட பாத்துருவாங்க. சீமான் வந்து அணி குஞ்சிருக்காங்க. அணி இல்லையா அணில் தான் எல்லாம் தாவுவோம். நாங்க அணில் எல்லாம் தாவுவோம். அவர் புலி இருக்காரு. அணில் நாங்க எல்லாம் தாவுவோம். டிவிக்கு அது சீமான்லாம் செத்தேலி சீமான் வந்து எங்க அணில்றாரு. அணில் எப்படி தாவும் கீழே கீழே சாக மாட்டேன். எதுக்காண்டி இல்ல தளபதிக்காக ஒரு முகத்துக்காண்டி தான் இவருக்காண்டி தான் அணில் கீழே தான் சாகாது. இது ஓட கூலி படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து தோல்விக்கு முதல் நாளே விஜய் ரசிகர்கள் தான் அங்கங்கே பேட்டி கொடுத்து அந்த படத்தை வந்து ஓட விடாமல் பண்ணதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்கள்கிட்ட இருக்குதா? அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. நிறைய வந்து பார்த்துட்டு கூலி படம் பார்த்ததே தளபதி ரசிகர் தான். இது வரைக்கும் வந்து வசூலாகி தளபதி ரசிகர் தான் இருக்கும். தளபதிக்கு ஆவாதவங்க ஒரு சில பேர் அந்தமாரி வந்து ஒரு மீடியாவை இது பண்ணி தளபதி பேர் கெடுக்கிறதுக்குன்னா இருப்பாங்க. அதுதான் அன்றைக்கி நடந்துடுது சரிங்களா. மற்றபடி வந்து எங்களுக்கு வந்து ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் படம் எல்லாமே நாங்கள் நல்லா பார்ப்போம். படம் வந்து பார்க்குற படம் தான் நல்லாயிருக்கு. அந்த ரோஸ்டட் பிரதர்ஸு உங்களை ரொம்ப தரக்குறைவாக பேசுனதில் நீங்கள் மன வருத்தம்? அது தளபதி மட்டும் இல்லைண்ணா, ரொம்ப நிறைய பேருக்கு வந்து அதுமாரி தான் கொடுக்குது. ஏன்னா வந்து அவங்க வந்து டிஎம்கோட சப்போர்ட் இருக்காங்க சரிங்களா. அதனால் தளபதி வந்து எப்படி வேணும் அவங்க தாக்குறாங்க. அதுங்க ஒரு தற்கூறிங்க. அதுங்க பேசுறதுலாம் நம்ம வந்து காதை வாங்கக்கூடாது. வேறு என்னென்ன செயல்பாடுகள் உங்களுடைய செயல் திட்டங்கள் வேறு ஏதாவது? நம்ம செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பல்லாவரம் தொகுதி சார்பாக அஷ்டாவரம் பகுதியிலேருந்து நம்ம ஒரு 1000 தண்ணி பாட்டில் ஒரு 1000 பேருக்கு பிஸ்கெட் அந்த மாதிரி வந்து கொடுக்குறோண்ணா இலவசமாகனா. போன வாட்டி ரொம்ப பற்றாக்குறை ஆயிடுச்சு தண்ணி ஃபுட்டால். அதனால் இந்த வாட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு முன்னெச்சரிக்கை காரணமாக நாங்கள் இலவசமாக எங்களோட மாவட்ட சார்பாக எங்களோட பகுதி சார்பாக நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். அது வந்து தளபதியும் பண்ணியிருக்காரு. தளபதி சார்பாக நாங்கள் தொண்டவங்க அவருக்கு வழியில் நீங்களும் பண்ணுறீங்க. முதல் மாநாடு வந்தோன்னே அப்போ நாங்கள் வந்தப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அதனால் வந்தோம். அப்போ எங்களுக்கு முதல் திருப்தி இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாநாடுக்கு ஏன் முக்கியமாக வந்திருக்கோம் அப்படின்னா நிறையா கேள்விகள் இருக்குது. அதுக்கான பதிலாக இந்த மாநாடு இருக்கும் அமையும் கண்டிப்பாக. யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கான பதிலாக கண்டிப்பாக மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எங்கள் தளபதி கொடுப்பார். ஓட்டு சதவீதம் எவ்வளோ தூரம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஓட்டு சதவீதம் வந்து கண்டிப்பாக சீமானெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக முடிஞ்சிருவோம். கண்டிப்பாக ஆளுங்கட்சியில் கூட உட்காருவோம்.
வளருவீங்க. உட்காரோம். ஓட்டு அவ்வளோ தூரம் வாங்குவீங்க நம்புறீங்களா? 26லயே நீங்க முதலமைச்சர் ஆயிடுவோம். ஆமாண்ணா, இப்ப நாங்க ஓட்டு இன்னைக்கு 30% ஓட்டு வச்சிருக்கோம் நாங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2வது ஆப்பு வந்தப்பே 30%. ஃபர்ஸ்ட் ஆப்பு வரப்பே 1 கோடி உறுப்பினர் நம்ம போய் சேர்க்கல, ஒரு வீடாக போகல, இன்னும் உறுப்பினர் சேர்க்கை இன்னும் ஆரம்பிக்கல. அவர் சும்மா ஒரு இதில் போட்டதுக்கு வந்தது. அவர் வந்து ஒரு ஆப்பு வெளியிட்டதுக்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30% ஓட்டு சாதகம் நம்மள்ட்ட இருக்கு. அதனால் இல்லை சார், இப்போ அவர் பேசாது இவர் பேசாது அணில் ஃபுல்ல அப்படிலாம் பேசிட்டாங்க. எங்களுக்கு பேச தெரியும், எங்களுக்கும் பேச தெரியாமல் இல்லை. அப்படி எங்கள் அண்ணன் அப்படி எங்களுக்கு கட்டமைப்பில் சொல்லிக் கொடுக்கல, எங்களுக்கு சொல்லி அடுத்தவங்க மனசு புண்படும்படியாக அப்படியே எங்க தலைமையோ மாவட்டமோ தளபதி என் தம்பினாரு. அடுத்து என் கூட வந்தா அவர் வந்தா நான் சேர்த்துக்கிறேன்னாரு. அடுத்து அவர் கூட போனா எனக்கு வந்து எதிரி வந்து டிவிகேன்றாரு. அவர் ஸ்டார்டிங்ல வந்தப்ப டிஎம்கே தான் எனக்கு வந்து எதிரி அப்படின்னு சொன்னாரு. திராவிடத்தை இது பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாரு. இப்போ வந்து அவர் ஏன் டிவிகே ஏன் அப்படி சொல்றாரு? அதான் ஏன் சொல்றாரு, அவருக்கு பயம். ஏன்னா அவருக்கு பயம். உங்க வளர்ச்சியை பார்த்து அவர் பயப்படுறாரு. கட்சியை பார்த்து கண்டிப்பா பயப்படுறாங்க. தம்பி வருவோம், ஆதரவு கொடுப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கெல்லாம் ஒத்து வராது, அரசியல் ஒத்து வராதுன்னாங்க. இன்னைக்கு தம்பியை கண்டி பயப்படு. தம்பி இல்லை, நாங்க உனக்கு அண்ணன், உனக்கு அப்பன், அப்பனுக்கு சுப்பன். நாங்க கொடுத்தா இல்லையா எல்லாம் தெரிஞ்சுதான் யோசிச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். அவரை இன்னைய வேற வாடா போடான்னு கூட யூஸ் பண்ண நாங்கள் மாட்டோம். அண்ணன் அந்த மாதிரி எங்களை வளர்க்கல. எங்கள் அண்ணன் எங்களை அப்படி சொல்லித்தரல. எங்கள் நிர்வாகி எங்களுக்கு மேலே இருக்கவங்களும் எங்களை இந்த மாதிரி இப்படி பண்ணுங்க செய்யுங்க, எங்கே கஷ்டம் நடக்குதோ அங்கே போய் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு நிர்வாகி சொல்லியிருக்காங்க. மேலே தலைமையில் எங்கள் நிர்வாகி மேலே சொல்கிறாங்க. ஒரு வட்டச்சினாரு எங்களுக்கு வந்து தலைமைகளுக்கு அறிவிச்சிருக்கிறது யார் மனசும் புண்படுற மாதிரி பேசக்கூடாது. ஒன்று. 2வது, எவ்வளோ கட்டுக்கோப்பாக வரமோ அதே கட்டுக்கோப்போட திருப்பி போகணும். நம்ம யாரோட விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடாதுன்றது முதல். இன்னொன்று, எங்களோட தலைமைகளை எங்களை அப்படி வளர்க்கலை. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அணில் புள்ள என்ன பண்ணு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கே தெரியட்டும். நாங்கள் அதுக்குள்ளே போக விரும்பலை. சரிங்களா? 2026 தளபதி தான் முதலமைச்சர். இதை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நடக்கிற இன்சிடென்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு மாவட்டத்திலையுமே வெற்றி கழகத்தை முன்னிட்டு பர்மிஷன் வாங்கி வச்ச பேனரை அகற்றப்படுறாங்க. எதுக்கு அகற்றுறாங்க? இதே ஓரணியில் தமிழ்நாடு பிளக்ஸ் இருக்குது. நடு ரோட்டில் எடப்பாடியாரோட ஓட்டுக்கிட்ட அந்த பிரச்சாரம் அந்த பிளக்ஸும் இருக்குது. அது ரெண்டுமே இருக்குது நடு ரோட்டில். ஆனால் எங்கள் பேனர் மட்டும் எடுக்கிறாங்க. ஏன் இப்படி? நாங்கள் காசு கொடுத்தோன்னு வச்சோம். உங்கள் மாதிரி திருடி இந்த வைக்கல. இல்லை, சொந்த காசு போட்டு வச்சுருக்கோம். இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு நாள் பொழப்பு விட்டுட்டு வந்தவங்க, சொந்தமாக காசு கொடுத்து வந்தவங்க. 200 ரூபா காசுக்கும் கோழி பிரியாணிக்கும் போட்டிருக்கோம். அந்த கூட்டம் கிடையாது. இந்த உச்சி வெயிலில் இந்த பையெல்லாம் ஒரு நாள் பொழப்பு விட்டுட்டு வந்தவங்க. இதை வந்து என்ன விமர்சனம் பண்ணாலும் எங்கள் தளபதி லெஃப்ட் ஹேண்டில் சுரகடிச்சு போயிட்டே இருப்பார். இதுக்கெல்லாம் நாங்கள் ஆளாகவே மாட்டோம். பகுதி நிர்வாகி தான் அவ்வளோ கஷ்டப்படுறாரு. செலவு பண்ணிட்டு வாரம் பால் முட்டை கம்பல்சரி கொடுத்தோம். விலையெல்லாம் இருந்ததும் ரத்த தானம் எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அவருக்கு நாங்கள் அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். கொண்டு போயிடுவோம். எந்த ஊருன்னு சொல்லிடுங்க. திருச்சி மேற்கு சட்டமன்ற பகுதி 55-56 வார்டுலேருந்து வரோம். எங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் போகிறோம். போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த எதிர்ப்புகள் வரும். பல எதிர்ப்புகள்லாம் வரும். அதையும் நம்ம கடந்து போய் ஆகணும். அதனால தான் எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு மக்கள் விரும்பும் வேட்பாளர் சொல்லிட்டாரு அவர். அது எங்களுக்கு போதும். அது சார், நாங்கள் ஐயம்பாளையம் புது திருவண்ணாமலை மாவட்டம். நாங்கள் ஜாதியிலே புதுக்காரங்க. எங்கள் ஊரில் எல்லாமே சலுகை எல்லாம் இருக்குது. நானும் படித்தவன் தான். எத்தனையோ மனு கொடுத்துக்கிறோம். எத்தனையோ எந்த கலெக்டரோ இப்போ ரெண்டு ஆட்சியில் வந்துச்சு. அதிமுகவிலும் எத்தனையோ பேர் கொடுத்துக்கிறோம். திமுகவிலையும் எத்தனையோ மனு கொடுத்துக்கிறோம். எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட்டே வரல. நான் படிச்சுக்கிறேன். நான் 10th படித்து முடித்து நான் ஐடியோடு முடிச்சுட்டு நான் அவ்வளோ இருந்தாலும் எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் இது வரைக்கும் வரல. எத்தனையோ பேர்கிட்ட மனு கொடுத்துக்கிறோம். நம்ம எங்கே மாதிரி பசங்க எத்தனையோ பேர் படித்து வேஸ்ட்டாக தான் போய்க்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேர்கிட்ட நன்மையும் கொடுத்துக்கிறோம். சிஎம் கிட்டே இப்போ முக ஸ்டாலின் கிட்டே போய் நேராக டைரெக்டாக போனோம். எங்களுக்கு எதுவுமே ஒரு இன்ஃபார்மும் வரல. ஆனால் எங்களுக்கு இன்னும் இல்லை. இப்போ எங்கள் மாவட்டத்தில் மட்டும் தான் வரல. இதே சென்னையில் வந்துச்சு, இதே காஞ்சிபுரத்தில் வந்துக்குது, எல்லா ஊரில் எல்லா மாவட்டத்தில் ஜாதி சர்டிஃபிகேட் வந்துக்குது. எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வரல. நாங்கள் புடுபுடுக்காரங்க. எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாங்களோ அது அதோடு போட்டோம். நாங்கள் இப்போ வந்துக்கிறோம். நாங்கள் எதனா ஒன்று நல்லது பண்ணணும். எங்களால் முடிஞ்சவருக்கு நாங்களும் கொஞ்சம் முன்னேறணும் தான் நினைக்கிறோம் சார். எங்களுக்கு முன்னேற வேறு வைக்க மாட்டேங்கிறாங்களே. நாங்கள் என்ன தான் சார் பண்ணோம்? இப்போ இது அதுக்கோசம் தளபதி கிட்ட நாங்கள் வந்துக்கிறோம் சார். தளபதிக்கு ஆதரவு கொடுப்போம். 26ல் அவர் கண்டிப்பாக முடிப்பார். அது எங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அவர் தான் வரணும். வர வைக்கிறோம். அதுக்கு எங்களால் முடிஞ்சவருக்கும் நாங்களும் அவருக்கு உதவி பண்ணோம். அவருக்கும் கொஞ்ச நாள் எங்களுக்கும் ஒரு நன்மை பண்ணணும். வணக்கம். நாங்கள் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடைபெறும் 2வது மாநில மாநாடுக்கு
சிறப்பாக புதுக்கோட்டையிலேருந்து நாங்கள் ஒரு 10-15 பேர்லேருந்து வந்திருக்கோம், பசங்க வந்திருக்கோம். இங்கே சிறப்பான முறையில் எல்லாமே சரி செஞ்சு வச்சுருக்காங்க. குடிநீர் வசதியிலேருந்து கழிவறையிலேருந்து எல்லாமே சரியான முறையில் சிறப்பாக இருக்குது. உள்ளே போய் இப்போ தான் சுற்றி பார்த்துட்டு மேற்கொள்ளெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் வந்தோம். பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வந்தோம். உள்ளே சாப்பாடும் கொடுக்குறாங்க, தண்ணி எல்லாமே கொடுக்குறாங்க. பொதுச்செயலாளர் எங்களை ஆனந்தன் வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. பசங்க எல்லாம் எங்களோட நிர்வாகிகள் அனைவருமே வந்து சிறப்பான முறையில் ஒத்துழைச்சி கொடுத்து எல்லாம் அருமையாக போய்கிட்டு இருக்காங்க. 2-3 பேர் மயக்கம் போட்டு இருந்தாலுமே அவங்க ஆம்புலன்ஸை ஏற்றி அவங்களே வழி அனுப்பி எல்லாத்தையும் அனுப்பி வச்சாங்க. காவல்துறை சிறப்பான முறையில் எங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுத்து யாருமே எந்த ஒரு திட்டாமை ஆகாசம் எதுவுமே அருமையான முறையில் எங்களை வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2வது மாநில மாநாடு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்தளவுக்கு இருக்குது. எங்களோட நிர்வாகி அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. காவல்துறை எங்களுக்கு நல்ல முறையில் எங்களுக்கு வந்து அனுசரித்து போகிறாங்க, நல்லா செயல்படுறாங்க. எந்த ஒரு கோபமோ கண்டித்து செயல்படுறது எதுவுமே கிடையாது. உங்களோட இதில் போங்கப்போ அதெல்லாம் பார்த்து பத்திரமா கவனமாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநில மாநாடு சிறப்பான முறையில் வெற்றி பெறும் என்று நாங்கள் கருதுகிறோம். கண்டிப்பாக சிறப்பான முறையில் இருக்கும். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தளபதி கண்டிப்பாக சிறப்பான முறையில் இன்னைக்கு பேசுவார்னு நாங்கள் நினைக்கிறோம். சிறப்பான ஒரு அருமையான ஒரு கருத்துக்களை சொல்லுவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மக்களுக்கும் மாணவர்களுக்கும் படிக்கிறவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாத்துக்கும் சிறப்பான முறையில் ஒரு கருத்து சொல்லுவார்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வருகிற 2026 கண்டிப்பாக தளபதி ஆட்சி புரிவார்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். நம்பிக்கையாக அவர் ஜெயிப்பார். எங்கள் தளபதி வாழ்க வாழ்க வாழ்க, தளபதி வாழ்க. திருச்சிராப்பள்ளியில் திருவாரூர் தொகுதியிலிருந்து வந்திருக்கோம். சரிங்க சார். கடந்த ஒரு வருடமாக தமிழக வெற்றி கழகத்தோட வளர்ச்சி, மக்கள் நம்ம கட்சி மேலே வச்சுருக்க நம்பிக்கை வளர்ந்துக்கிட்டே போகுது. அண்ணன் சொன்னது போல் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, அதில் உறுதிப்பாட்டோட இருக்கிறாரு. அந்த நிலைப்பாட்டு அதே போல் இதன் காரணமாகவே 2026ஆம் ஆண்டு அண்ணன் முதலமைச்சர் ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமாகிட்டு வருது. தொண்டர்கள் எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு வருது. வெளியில் நமது கட்சியை பற்றி தவறான பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க. நிறைய இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, போய் சொல்கிறாங்க. உண்மையில் நடுத்தர வயதினர் நிறைய பேர் அவங்க தான் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. இளைஞர்கள் தொண்டர்களாக இருக்கிறாங்க. வழி நடத்துவதற்கு வேறு எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு இங்கே நமது தலைவர் அவர்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சுருக்கிறார். விஞ்ஞான முறைப்படி ஒரு மாநாடாக இருந்தால் கூட பாதுகாப்பு முதற்கொண்டு மாநாடு நடத்துவதை இந்த ஆளும் கட்சியை அவர்களின் சூழ்ச்சிகள்லாம் தாண்டி சிறப்பான முறையில் நடத்துவதற்கு பல வகைகளில் அவர் முயற்சிகள் மேற்கொண்டு அதற்காக முன்னெடுப்பு எடுத்திருக்கிறார். அந்த வகையில் மக்களின் அபிமானம் நமது கட்சியின் மீது அதிகரித்து கொண்டே வருகிறது. அதனால் மக்களும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளியில் சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம். ஒரு நெகட்டிவான விஷயம்லாம் உடனே அது அனைத்து ஊடகங்களும் பரப்பப்படுது. நல்ல விஷயங்கள், அதாவது மக்களுக்கான கட்சி கொள்கையை வைத்து மோசடி பண்ணக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் போல அல்லாமல் சிறந்த ஒரு அரசியல் கட்சியாக, மக்களுக்கான கட்சியாக, மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும்.